ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்ப்போம். நாங்கள் வந்து மீன் குழம்பு மீன் சாப்பாடு எல்லாம் செஞ்சோம். அது என்னென்ன செஞ்சோன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வச்சுக்கலாம். இதுக்கு மஞ்சரங்க பொடின்னு சொல்லுவோம். அரை முடி தேங்காய், சோம்பு, சீரகம், மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிக்கிட்டோம். இதோட ஒரு பச்சை மிளகாவும் ஒரு வெங்காயமும் போட்டு அரைச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். இதோட புளி கரைசல் சேர்த்துருக்கோம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இதோட உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதோட வந்து அதாவது அந்த கழுவி எடுத்த மசாலா தண்ணி இருக்கும்ல, அதையும் நம்ம சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தாளிப்பு போட்டுடலாம். 3 ஸ்பூன் வந்து 3 கரண்டி வந்து நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். இதோட சோம்பு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுட்டு அதோட வெந்தயம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா அந்த பொன்னிறமாக ஆகணும். அதோட ஒரு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கணுன்னா அந்த கரைசலை தூக்கி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்தோடனே மீனை தூக்கி போட்டுடலாம். நாங்கள் வாங்கினது வந்து வெலை மீன், அதை வந்து நாங்கள் போட்டிருக்கோம். நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்பு. நெக்ஸ்ட்டு மீன் வறுவல் ரெடி பண்ணிடலாம். இந்த மஞ்சரங்க பொடின்னு சொன்னோம்ல, அதாவது அந்த பேஸ்ட்டு அதை வந்து நாங்கள் போட்டுக்கிறோம் 1 ஸ்பூனு. நைஸ் உப்பு 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு. அதோட கெட்டியான ஃபஸ்ட்டு புளி கரைசல் இருக்கும்ல, அதை வந்து நாங்கள் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு இப்போ மீனை போட்டுடலாம். நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ மூடி 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் கழித்து தோசைக்கல்லை பற்ற வச்சு 2 கரண்டி நல்லெண்ணெயும் 1 கரண்டி கடலெண்ணெயும் ஊற்றிக்கலாம். இப்போ ஒவ்வொரு மீனாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து வெலை மீன் தான் மோஸ்ட்லி வாங்குவோம். இன்றைக்கி ஒரு நகரை மட்டும் வாங்கியிருந்தாங்க. அதோடு நாங்கள் அதையும் சேர்த்து பொரிச்சுக்கிட்டோம். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா பொன்னிறமாக. இதுக்கு மேலே வந்து நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நாங்கள் போட மறந்துட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சோறு வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் எப்பயுமே வந்து குக்கர் சோறு கிடையாது. நாங்கள் வடித்து தான் போடுவோம். நல்லா கொதி வரட்டும். இப்போ வந்துருச்சு சோறு. இப்போ நம்ம வடிச்சுக்கலாம். நாங்கள் எப்பயுமே சாக்கு வச்சு கயிறு வச்சு போட்டு தான் நாங்கள் வந்து வடிப்போம். சாதம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம். வெங்காயம், மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு, அப்புறம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு தோசைக்கல் சூடானதும் போட்டுக்கலாம். முட்டையை ஊற்றிக்கலாம். எண்ணெயை மேலாப்பில் ஊற்றிக்கிட்டு முட்டையை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா 2 சைடும் வேகட்டும். முட்டை ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, மீன் வறுவல், முட்டை ஆம்லேட், சாதம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க